வெல்கம் டு மை சேனல். சார்லி சாப்ளினது மாடர்ன் டைம்ஸ் படம் ஏற்படுத்திய தாக்கம் அன்றைய தொழில்மய உலகின் கேடுகளை விமர்சனம் செய்வதாக இத்திரைப்படம் அமைந்தமையால் சாப்ளினுக்கு பொது உடைமையாளர் என்னும் முத்திரை விழுந்தது. பல முதலாளிய நாடுகளில் படம் தடை செய்யப்பட்டது. இருந்தாலும் படம் வெற்றி பெற்றது. ஆன்சர் மூன்றும் சரி. சார்லி சாப்ளின் லண்டன் சென்று கொண்டிருந்த போது பொது உடைமையாளரான அவரை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்த ஆண்டு 1950. சார்லி சாப்ளினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் டேஷ் விருது வழங்கப்பட்டது. ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. பொருத்தி காட்டுக. லாங் ஷாட் செய்மி காட்சி திணிப்பு. மிட் ஷாட் நடுக்காட்சி திணிப்பு. க்ளோஸ்அப் ஷாட் அண்மை காட்சி திணிப்பு. எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட் நீ அண்மை காட்சி திணிப்பு. மனைவியின் வைர மாலையை விற்று பிரெஞ்சுக்காரர் டுபான் என்பவரிடமிருந்து 2500 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரையும் சில துண்டு படங்களையும் வாங்கியவர் சாமிக்கண்ணு வின்சென்ட். சாமிக்கண்ணு வின்சென்ட் துண்டு படங்களை காட்ட ஆரம்பித்த இடம் திருச்சி. சார்லி சாப்ளினது மாடர்ன் டைம்ஸ் வெளியான ஆண்டு 1936. 1977 ஆண்டு வரை திரைப்படமே பார்க்காமல் வாழ்ந்த மக்களின் ஊர் கர்நாடக மாநிலத்தில் ஹெக்கோடு. சாப்ளினுக்கு நல்ல வசனங்களுடன் படம் எடுக்க தெரியாது என்று கூறி வந்த விமர்சகர்களின் கூற்றை பொய்யாக்கும் வகையில் எடுக்கப்பட்ட படம் தி கிரேட் டிக்டேட்டர். தி கிரேட் டிக்டேட்டர் படத்தில் ஹிட்லரை உருவகப்படுத்திட சார்லி சாப்ளினால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் ஹென்கோல். திரைமொழி குறித்த பாடப்பகுதி கட்டுரை அடிப்படை சட்டமாக கொண்டது. அஜயன் பாலா.